அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குதுங்கிறத பொறுத்து அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற கேள்வி. அதில் என்ன சேமிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து அதை பார்க்கணும். நாம் பேசுகிற ஹார்ட் டிஸ்கில் கடந்த ஆட்சியில் இபி எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்கள், இன்க்ளூடிங் டெண்டர்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ்லேருந்து பல விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வெளியே வந்தால் அதில் வந்து ஊழல் நடந்துச்சா, யார் ஆர்டர் போட்டால், யார் கையெழுத்து போட்டால், என்னைக்கு கையெழுத்து போட்டாங்க, எந்த டெண்டருக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டெண்டரோட கம்மியாக வேறு யாராவது பிட்டிங் பண்ணியிருந்தாங்களா, தகுதி அற்றவர்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களான்னு பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ ஒரு டேட்டா இருந்தால் தானே, சரிங்களா? அப்போ ஒரு டேட்டா, அந்த டேட்டா இருந்த இடமா தான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு. அது இபியில் இருந்திருக்கு, இபி டிபார்ட்மெண்ட் பற்றி இருந்திருக்கு, கடந்த ஆட்சி பற்றி இருந்திருக்கு. அப்போ வந்து கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த ஹார்ட் டிஸ்க் காணும், அந்த ஹார்ட் டிஸ்க் அழிஞ்சிருச்சு, எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது கட்டாயமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் திரு செந்தில் பாலாஜி பற்றி ஏதோ இருக்கு, டெண்டர் பற்றி ஏதோ இருக்கு இல்லை, சும்மா ஒரு 4 நாள் சமாச்சாரம் தாங்க உள்ள இருக்கு, 2 நாள் டெண்டர் தாங்க இருக்கு, அது எந்த முறைகேடுமே இல்லைங்க, சாதாரண ஃபைல் தான். அப்படியே வச்சுக்கோங்க, சாதாரண ஃபைலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி காணாம போகும்? அப்போ அது பதில் தேட வேண்டிய விஷயம். நோட்.